அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். புதுவையிலே சித்தி அடைந்த ஸ்ரீ அரவிந்தர் சொல்வது என்ன என்றால், செல்வம் என்பது தெய்வத்தின் அம்சம், பணம் என்பது தெய்வத்தின் அம்சம் என்று சொல்லுகின்றார். ஸ்ரீ அன்னை என்ற புத்தகத்திலே பணத்தை பற்றியே தனி அத்தியாயம் எழுதியிருக்கின்றார். அவர் சொல்வது என்றால், பணம் என்பது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதை ஈட்டுவதற்கு மக்கள் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் பணக்காரனாக ஆக வேண்டும், உங்களுக்காக அல்ல, உங்களுடைய நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய நாட்டு மக்கள் சிறப்பானவராக ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் பணம் ஈட்ட வேண்டும் சொல்லுகின்றார். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்மீக மரபிலே பணத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு பல பேர் நான் ஆன்மீகமாக இருக்க விரும்புகின்றேன், பணத்தின் மீது எனக்கு ஆசை இல்லை என்று ஒதுங்குகின்றார்கள். அது ரொம்ப தவறு என்று சொல்லுகின்றார். நல்லவர்கள் இப்படி பணம் ஈட்டுவதிலிருந்து ஒதுங்கி இருந்து வறுமையை தழுவுவதால் தீயவர்கள் பணத்தை அபகரித்து கொண்டு பல தீய காரியங்களிலே செலவிடுகின்றார்கள். அது நாட்டுக்கும் உலகத்துக்கும் கேடு விளைவிக்கிறது என்று சொல்லுகின்றார். இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க அள்ளி 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 கோடி கோடியாக பணத்தை எடுத்து பல நாடுகளில் முதலீடு செய்து அவங்க வாழறாங்க. ஆனால் 200க்கும் 300க்கும் 100க்கும் கையேந்திகளாக பஞ்சத்திலும் பட்டியலும் மக்கள் அப்படியே இருக்கின்றார்கள். அதைத்தான் தமிழகம் பார்த்து வந்திருக்கிறது கடந்த 60-70 ஆண்டுகளாக. அப்படி நல்லவர்கள் ஒதுங்கிய காரணத்தினாலே தீயவர்கள் கையிலே, தீய சக்தி கையிலே, அசுர சக்தி கையிலே பணம் சென்று இந்த உலகத்தை அழிக்கிறது. ஆகவே நல்லவர்கள் பணம் ஈட்ட வேண்டும். ஏன் நல்லவர்கள் பணம் ஈட்ட வேண்டும் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் என்றால், ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுகின்றார் என்றால், நல்லவர்கள் கையிலே பணம் வந்தால் அது 4 பேருக்கு இயல்பாக உதவும் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் ஸ்ரீ அரவிந்தர், நீங்கள் லௌகீக வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது வாழ்வனைத்துமே யோகம், நீங்கள் செய்கின்ற பணி என்பது அதுவும் யோகம்தான். யோகம் என்றால் ஏதோ இமாலயத்துக்கு சென்று தனிமையிலே அமர்ந்து கண்ணை மூடி அமர்ந்திருப்பதல்ல. செய்கின்ற ஒவ்வொரு பணியுமே இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கின்ற போது யோகமாக மாறுகின்றது. அப்படி நீங்கள் சம்பாதிக்கின்ற பணமும் உங்களுடைய பணம் அல்ல, இறைவன் பணம். அதற்கு நீங்கள் ஒரு அறங்காவலர் போல இருந்து உலகத்தில் இருக்கின்ற நல்ல பணிக்கு செலவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன இதே கருத்தைத்தான் ஐயன் திருவள்ளுவர் தம்முடைய குரலில் சொல்லுகின்றார். நல்லவர்கள் கையில் பணம் வந்தால் அது எப்படி செலவாகும் என்பதை அழகாக சொல்லுகின்றார் ஐயன் திருவள்ளுவர். அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு என்று ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தின் 215வது குரலாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஊருணி என்றால் அது ஒரு நீர்த்தேக்கம். அதாவது ஊருணியில் அந்த ஊரில் பெஞ்ச மழையினுடைய அளவு அங்கே வந்து தங்கும். அது மட்டும் இல்லை, பூமியிலிருந்து ஊறுகின்ற நீர், ஊற்று தண்ணி அங்கே வந்து சேரும். இப்போ ஊரணி என்பது நீர் தேக்கமாகும். அப்படி சேர்ந்த அந்த நல்ல நீர் எல்லாருக்கும் பயன்படுகின்றது அல்லவா. நீர் நிறைந்தற்றே, அப்படி நிரம்பி அந்த நீர் ஊருக்கே பயன்படுவது போல பேரறிவாளன், பேரறிவாளன் என்றால் தெளிந்த அறிவு உடையவன், திருந்திய ஞானம் உடையவன் என்று சொல்லலாம். அதாவது நல்லது கெட்டது எது தெரிஞ்சு எது நல்லதோ அதை செய்வதற்குரிய நெஞ்சுரம், மனதிலே உறுதி உடையவன், நல்லதை செய்வேன் என்று விடாப்படியாக இருக்கின்ற அப்படிப்பட்ட நல்லவன் கையிலே செல்வம் வந்து சேர்ந்தால் அது எல்லோருக்கும் பயன்படும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அப்போது நல்லவர்கள் கையிலே செல்வம் சேர்ந்தால் நாட்டுக்கு அது நன்மை பயக்கும் என்பதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அப்படி நீங்கள் நல்லவர் என்று நீங்கள் உணர்ந்தால் பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆர்வமாக பணம் சம்பாதிக்க வேண்டும். அப்படி சம்பாதிக்கின்ற பணம் சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்கிற நோக்கில் சம்பாதிக்க வேண்டும், நல்லவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சம்பாதிக்க வேண்டும், திருக்கோயில் அறப்பணிக்கு செலவிட வேண்டும், இந்து சமுதாய பணிக்கு செலவிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே நீங்கள் பணம் சம்பாதித்தால் இப்படி நல்லவர்கள் எல்லாம்
நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் அதிகமாக பொருள் ஈட்டினால் நிச்சயமாக தர்மம் தழைக்கும். ஏனென்றால் இன்றைய நவீன உலகிலே எங்கே பொருளாதார பலம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் செல்வாக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தர்மத்தில் ஈடுபட்டுள்ள இந்துக்கள் எல்லோரும் கூட இனி இந்துக்களுக்குள்ளே வியாபாரம் செய்ய வேண்டும், தன்னுடைய பணம் இந்துக்களுக்குள்ளே சுற்றி வர வேண்டும், இந்துக்கள் பலம் வாய்ந்தவராக வேண்டும், பொருளாதாரத்தில் மேன்மை அடைய வேண்டும் என்று பொருளாதார மேன்மைக்கு பாடுபட்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக பாரத நாட்டிலே அறம் தழைக்கும் என்று மறைமுகமாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த வகையிலே நாம் இந்துக்களாகிய நாம், தர்மவான்களாகிய நாம், பாரதவாசிகளாகிய நாம், நம்முடைய நாடு மீண்டும் பழைய நிலை, ஏனென்றால் 1897 வரை பாரத நாடு தான் உலகின் குருவாய் இருந்தது. பொருளாதாரத்திலும் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் உலகின் குருவாய் இருந்தது. அப்படி மீண்டும் பொருளாதார மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக, பொருளாதாரத்திலே நாடு உயர வேண்டும் என்பதற்காக நாம் பொருளீட்ட பாடுபடுவோம். பாடுபட்ட பொருள் அத்தனையும் சமுதாயத்துக்கு என்று நாம் சேவை செய்வதற்கு தயாராக இருப்போம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.